ரெடியா மாமே? அஜித் ஒட்டுமொத்த இந்தியாவும் நடந்தும் கேங்ஸ்டராக இருக்க அந்த வேலையால் தன் குடும்பத்திற்கு ஆபத்து வருகிறது. இதனால் பிறந்த குழந்தையை கூட பார்க்க அனுமதிக்க மறுக்கிறார் திரிஷா. அஜித் போலீசிடம் சரண்டர் ஆகி திருந்தி 17 வருடம் கழித்து தன் பழைய கேங்ஸ்டர் வாழ்க்கையை மறைத்து மகனை பார்க்க வருகிறார். அப்படி பார்க்க வந்த இடத்தில் அஜித் மகனை அர்ஜுன் தாஸ் போலீசிடம் ஏதோ ஒரு காரணத்திற்காக சிக்க வைக்கிறார். இதனால் குட் ஆக இருந்த அஜித் பேட் ஆக மாறுகிறார். அர்ஜுன் தாஸ் ஏன் தன் மகனை ஜெயிலுக்கு அனுப்பினார் காரணத்தை தெரிந்து தன் மகனை ஜெயிலில் இருந்து ஏகே மீட்டாரா என்ற சரவெடியே இந்த GBUவின் மீதி கதை. அட கதையா முக்கியம். எங்க பழைய அஜித்தை நாங்க ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த படம். அஜித் ஒன் மேன் ஷோ தான் இந்த குட் பேட் அக்லி. ஆதிக் ஒவ்வொரு பிரேமும் ரசித்து எடுத்துள்ளார். இந்த அஜித்தை தானையா கேட்கிறோம் என ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பு தான் அஜித்தின் பெர்ஃபார்மன்ஸ் படம் முழுவதும். மொத்தத்தில் அஜித் ரசிகர்களுக்கு ஓர் அஜித் ரசிகர் வைத்த அறுசுவை விருந்தே இந்த குட் பேட் அக்லி. So sweet.